பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. இதுலேயும் வந்து ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. நம்ம ஈஸியாக சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எது, காம்ப்ளிமெண்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்க்கும் எப்படி வந்து நம்ம கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அர்ஜென்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இதில் அந்த 2 to 3 மார்க்ஸ் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன பேசிக் பேட்டர்ன்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைல்டு லாவ்ஸ். சைல்டு என்னது? சப்ஜெக்ட். லாவ்ஸ் என்னது? வேர்பு. ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்டு வேர்பு. இது வந்து ஒரு சிம்பிள் பேட்டர்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ப்ளே ஹாக்கி. ஐ வந்து உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்டு, ப்ளே அப்படின்றது வேர்பு. எப்பயுமே ஆக்ஷன் வேர்ட்ஸு தான் வந்து வேர்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி. என்ன ப்ளே பண்ணுறேன்? ஹாக்கி தான் ப்ளே பண்ணுறேன். ஓகேவா? அப்போ வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் அது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்விஓ பேட்டர்ன் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஸ்மார்ட். ஓகேவா? இது வந்து சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ பெயிண்டட் த கார் ப்ளூ. ஸோ ஐன்றது சப்ஜெக்ட், வின்றது வேர்ப், த கார் அப்படின்றது ஆப்ஜெக்ட், ப்ளூன்றது காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து எஸ்விஐஓடிஓ, மை ஃபாதர். இது சப்ஜெக்ட், வேர்ப் வந்து ப்ரெசன்டட், ஐஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு மீ, டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு வாட்ச். ஸோ இதுதான் பேசிக் 5 சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? எஸ்வி, எஸ்விஓ, எஸ்விசி, எஸ்பிஓசி, எஸ்விஐஓடிஓ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட்னா என்னதுன்னு பார்ப்போம். சப்ஜெக்ட்னா இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. மை ஃபாதர் ப்ரெசன்டட் மீ எ வாட்ச். இப்போ ஹூ அப்படின்ற கொஸ்டினை வந்து கேளுங்க. ஹூன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் சப்ஜெக்ட். ஹூ ப்ரெசன்டட் மீ எ வாட்ச்? என்னோட ஃபாதர், மை ஃபாதர் ப்ரெசன்டட் மீ எ வாட்ச். ஸோ மை ஃபாதர் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வேர்பு. வேர்ப் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆக்ஷன் வேர்டு சொல்கிறது தான் வந்து வேர்பு. ஓகேவா? சப்ஜெக்ட் வந்து என்ன ஆக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் வேர்பு. மை ஃபாதர், மை ஃபாதர் தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன பண்ணுது, என்ன ஆக்ஷன் பண்ணுது? ப்ரெசன்டட். ஸோ ப்ரெசன்டட் தான் வந்து வேர்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா வாட் இல்லை ஹூம் அப்படின்ற கொஸ்டின் வந்து கேட்கணும். அதே எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. மை ஃபாதர் ப்ரெசன்டட் மீ அ வாட்ச். மை ஃபாதர் ப்ரெசன்டட் ஹூம்? மீ. யாருக்கு? எனக்கு. என்ன ப்ரெசன்ட் பண்ணார்? வாட்? அ வாட்ச். ஓகேவா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மை ஃபாதர்ன்றது சப்ஜெக்ட். என்ன பண்ணார்? வாட் இஸ் த ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட்? அதுதான் வந்து உங்களோட வேர்பு. ஸோ ப்ரெசன்டட் வந்து வேர்பு. மை ஃபாதர் ப்ரெசன்டட் டு ஹூம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் மீ அப்படின்ற ஆன்சர் வருது. யாருக்கு கொடுத்தாரு? மீ. என்ன கொடுத்தாரு? வாட்? அ வாட்ச். ஸோ டு ஹூம் அப்படின்ற கொஸ்டினை ஆன்சர் பண்ணால் அது ஐஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? என்ன கொடுத்தாரு? வாட் அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்ததுன்னா அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்னு. ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஆன்சர்ஸ் வாட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஆன்சர்ஸ் ஹூம். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். ஐ லைக் அனிமல்ஸ். ஐ லைக் வாட்? ஐ லைக் அனிமல்ஸ். ஸோ வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுனால இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஐ கேவ் ரோசி அ பென். ஐ கேவ் ரோசி அ பென் இருக்கு இல்லையா? ஐ கேவ் டு ஹூம்?
யாருக்கு நான் கொடுத்தேன்? ரோசிக்கு கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுதான் பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டாப் 5 எக்ஸாம்பிள்ஸில் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? காம்ப்ளிமெண்ட்னா இந்த வேர்ட் வந்து இல்லாமல் அந்த சென்டென்ஸோட மீனிங்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் அ. ஹீ இஸ் அ என்னது? அங்கே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அங்கே டென்டிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வரலன்னா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டே கிடையாது. ஹீ இஸ் அ வாட்? தெரியவே தெரியாது. ஸோ அந்த சென்டென்ஸ் இந்த வேர்ட் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகாதுன்னா இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிப்போனா, ஹீ இஸ் அ வாட், வாட்டுன்றதுனால ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். வாட்டுன்றதுனால அது ஆப்ஜெக்ட் கிடையாது. நீங்கள் அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஹீ இஸ் எ, ஹீ இஸ் அ அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆகலை, உங்களுக்கு மீனிங்கே வரல. ஸோ இந்த வேர்ட் போட்டால் தான் அங்கே மீனிங் வரும். ஸோ இந்த வேர்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டு. ஓகேவா? இதில் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு ஆன்சர்ஸ் த கொஸ்டின் ஹவ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்பயுமே இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் டீஃபால்ட்டாக இந்த எஸ், வி, ஓ, சி இந்த பேட்டர்ன் வந்து கேட்டுருவாங்க. முக்கியமாக இதே சென்டென்ஸை வந்து வேறு வேறு மாதிரி வந்து கேட்பாங்க. ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ. இதில் வந்து ஹீ, ஹூ பெயிண்டட்? ஸோ ஹூன்ற கொஸ்டின் ஆஸ்க் பண்ணுறதுனால, ஆன்சர் பண்ணுறதுனால இது வந்து சப்ஜெக்ட் இல்லையா? சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுது? பெயிண்டட். ஸோ வாட் இஸ் த ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட்னு சொல்கிறது வந்து உங்களோட வேர்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹீ பெயிண்டட். இங்கே பாருங்கள், காம்ப்ளிமெண்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஹீ இஸ் அ இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகலை. டென்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் தான் வந்து இது கம்ப்ளீட் ஆகும். அதனால் இந்த வேர்ட் வந்து காம்ப்ளிமெண்ட். ஹீ பெயிண்டட், இதிலே வந்து அவர் பெயிண்ட் பண்ணுறாரு, பெயிண்ட் பண்ணார். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மீனிங் வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வர்றது வந்துட்டு ஆப்ஜெக்ட் தான், காம்ப்ளிமெண்ட் கிடையாது. ஹீ பெயிண்டட் வாட்? த கார். ஓகேவா? இந்த காரை எப்படி பெயிண்ட் பண்ணுறாரு? ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணுறாரு. ஹவு டிட் ஹீ பெயிண்ட் த கார்? ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ. ஓகேவா? ஹவு அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் அது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட் அப்படின்றது வந்து இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வேரு, ஹவ்வு, வென்னு, வை. இதை வந்து தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர், ஹவ், வென், வை. அதே மாதிரி அட்ஜெக்ட் வந்துட்டு ஒரு அட்வர்பியல் மீனிங், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து தரும். அது வந்து தேவையில்லாதது சென்டென்ஸ்க்கு. அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று தான். இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து தருது, அவ்வளோதான். அது இல்லைனாலும் நம்மளுக்கு சென்டென்ஸோட மீனிங் வந்து புரியும். இதுதான் வந்து அட்ஜங்க்ட்டு. அண்டு அது என்னென்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா வேரு, ஹவ்வு, வென்னு, வை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர். ஹூ இஸ் யுவர் ஃபாதர்? ஸோ இது வந்து சப்ஜெக்ட். ஓகேவா? இஸ் அ ஃபார்மர் இன் ஹரியானா. ஓகேவா? இஸ் என்றது வந்துட்டு உங்களுக்கு வேர்பு. இஸ் அ தெரியல என்னன்னு, அப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட். ஃபார்மர். மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர். இதிலே வந்து உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து நிறைவு பெற்றுருச்சு. மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர் இன் ஹரியானா. இந்த இன் ஹரியானான்றது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அதே மாதிரி கொஸ்டின் கேட்டு பாருங்கள். மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர் வேர், எங்கே? இன் ஹரியானா. ஓகேவா? அப்போ இது வந்து அட்ஜங்க்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சப்ஜெக்ட்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, வேர்ப்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் அட்ஜங்க்னா என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக். இதிலேருந்தே நீங்கள் ஈஸியாக வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னதுன்னு ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து காமன் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். பேசிக்காக என்ன சென்டென்ஸ் டைப்பு? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். ஷீ ஹேஸ் ஒன் அ ப்ரைஸ். ஓகேவா? இது வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன் என்ஜாய் ஸ்வீட்ஸ். சில்ட்ரன்ன்றது சப்ஜெக்ட், என்ஜாய்ன்றது வாட் இது சில்ட்ரன் டூ அப்படின்னு சொல்கிறது தான் இது. என்ஜாய்ன்றது என்ன பண்ணுது? சில்ட்ரன் வந்து தே என்ஜாய், இதுதான் வந்து அந்த ஆக்ஷன் வேர்பு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்வீட்ஸ். சில்ட்ரன் என்ஜாய் வாட்? ஸ்வீட்ஸ். ஸோ சில்ட்ரன் என்ஜாய்னாலே நம்மளுக்கு அந்த மீனிங் வந்து புரிஞ்சிடுது. சில்ட்ரன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அது இல்லாமல் அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங் கம்ப்ளீட் ஆகிறது. அதுக்கு அடுத்து வர்றது தான் வந்து ஆப்ஜெக்ட். மீனிங் கம்ப்ளீட் ஆகாமல் அடுத்து ஒரு வேர்ட் வந்து வருதுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட். ஹீ வந்து சப்ஜெக்ட், பெயிண்டட் வந்துட்டு வேர்பு, த வால் வந்து ஆப்ஜெக்டு, ப்ளூ வந்து காம்ப்ளிமெண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 90% கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். தே நேம்ட் ஹிம் ஹென்ரி. தேன்றது சப்ஜெக்ட். ஹூ நேம்ட் ஹிம் ஹென்ரி? ஸோ இது வந்து தே சப்ஜெக்ட். என்ன பண்ணுறாங்க? வாட் இஸ் த ஆக்ஷன் தே ஆர் டூயிங்? நேம்டு. ஸோ இது வந்து வேர்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து தே நேம்ட் ஹிம். ஓகேவா? ஹிம் வந்து ஆப்ஜெக்ட். தே நேம்டுனாலும் உங்களுக்கு மீனிங் வந்துடுது. ஸோ ஹிம்ன்றது ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து தே மேட் ஹிம். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவருக்கு பேர் வைக்கிறாங்களே. தே நேம்ட் ஹிம் ஹென்ரி. என்னவா பேர் வைக்கிறாங்க? ஹென்ரி. ஸோ இந்த ஆப்ஜெக்டை பற்றி இது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு தருது. இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? தே நேம்ட் ஹிம் ஹென்ரி. நெக்ஸ்ட் டைப் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? ஹீ கேவ் மீ அ பென். ஹீ சப்ஜெக்டு, கேவ் வந்து வேர்பு. ஹீ கேவ் ஹூம் அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணு. ஹீ கேவ் ஹூம் மீ வாட் அ பென். ஸோ ஹூம்ன்றதுனால இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஹூம் அப்படின்ற கொஸ்டினை ஆன்சர் பண்ணுது. வாட் டிட் ஹீ கேவ்? அ பென். இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷீ டோல்ட் அஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. ஷீன்றது சப்ஜெக்டு, டோல்டுன்றது வேர்பு. ஷீ டோல்ட் ஹூம்? அஸ், எங்களுக்கு தான் சொல்கிறா. ஸோ இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஹூம் அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுனால இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட் டிட் ஷீ சே? அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. ஸோ இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட். இது அபவ் எக்ஸாம்பிள்லே பார்த்தோம். ஹீ இஸ் கம்ப்ளீட் ஆகலை, அ டாக்டர். சில்ட்ரன் ஆர், இதுவும் கம்ப்ளீட் ஆகலை, பிளேயிங். ஸோ இது எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் சி. இதுவும் ரொம்ப மோஸ்ட் காமனான ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் அட்ஜென்ட். SVOCA பேட்டர்ன். இது வந்து தே மேட் ஹிம் பிரசிடென்ட் ஆன் கிறிஸ்மஸ் டே. ஸோ தேன்றது சப்ஜெக்ட். ஹூ மேட் ஹிம் பிரசிடென்ட்? தே. ஸோ தேன்றது சப்ஜெக்ட். மேட் என்ன பண்ணாங்க? என்ன ஆக்ஷன் பண்ணாங்க? மேட். ஸோ மேடுன்றது வேர்பு. தே மேட் ஹிம். ஹிம்ன்றது ஆப்ஜெக்ட். தே மேட் ஹிம் என்ன பண்ணாங்க? அங்கே நிறைவு பெறலை. ஸோ தே மேட் ஹிம் ஆப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் நிறைவு பெறலை. தே மேட் ஹிம்
president. ஸோ இந்த president அப்படின்றது வந்து காம்ப்ளிமெண்ட்டு. இதுக்கப்புறம் வர இன்ஃபர்மேஷன் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். ஆன் கிறிஸ்மஸ் டே. ஸோ வென் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுனால இது வந்து அட்ஜங்க்ட். தே மேட் ஹிம் பிரசிடென்ட் ஆன் கிறிஸ்மஸ் டே. இது SVOCA பேட்டர்ன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நம்ம இந்த SVOC பேட்டர்ன் பார்த்தோம்மா. வி பெயிண்டட் த கார் ப்ளூ அபவ் எக்ஸாம்பிளில். இது லாஸ்ட் சம்மர் அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து SVOCA பேட்டர்ன். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா S+V+O+A SVOA பேட்டர்ன். He drank the water noisily. ஹீன்றது சப்ஜெக்ட். ஹூ drank the water? ஹூ அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுனால இது சப்ஜெக்டு. என்ன பண்ணாங்க? drank. ஸோ இது வேர்பு. he drank அப்படின்னாலே அங்கே நிறைவு பெற்றுருது. அவர் குடித்தார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு he drank what அப்படின்னு ஆன்சர் பண்ணுதா? அப்போ அது ஆப்ஜெக்ட். he drank the water. அங்கே வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ நாய்ஸிலி அப்படின்றது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். he drank the water. how did he drink? noisily. ஸோ how, where, when, why இந்த கொஸ்டின்ஸில் ஆன்சர் பண்ணால் அது அட்ஜங்க்ட். he left the place immediately. இதுவும் SVOA பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா SVCA பேட்டர்னு. சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் அட்ஜங்க்ட். பாருங்கள், he is a farmer. இந்த ஃபஸ்ட்டு 3 வார்த்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடுது இது வந்து SVC பேட்டர்ன். ஃப்ரம் ஹரியானான்றது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து SVCA பேட்டர்ன். நெக்ஸ்ட் பாருங்கள், த பாய் பாய் என்ன பண்ணுறான்னு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் தேவை. த பாய் இஸ் ஸ்லீப்பிங். இந்த கிச்சன் அப்படின்றது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். வேர் இஸ் ஹீ ஸ்லீப்பிங்? வேர்ன்ற கொஷின் ஆன்சர் பண்ணுதா? ஸோ இது அட்ஜங்க்ட். இது SVCA பேட்டர்ன். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா SVA பேட்டர்ன். ஷீ லுக்ஸ், தே ஏட். இதுவே நம்மளுக்கு புரிஞ்சிடுது. அவள் பார்க்குறா, அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ணிடுது. இது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு. she looks healthy. they ate hurriedly. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். she looks healthy. இந்த ஹெல்த்தின்றது அட்ஜங்க்ட். they ate எப்படி சாப்பிட்றாங்க? hurriedly. ஸோ இது வந்து அட்ஜங்க்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா A+S+V. tomorrow we meet. tomorrowன்றது இன்ஃபர்மேஷன் தான். ஸோ எப்போ, எங்கே? tomorrow we meet. வின்றது சப்ஜெக்டு, மீட்ன்றது வேர்பு. ஹாப்பிலி they danced. எப்படி டான்ஸ் பண்ணாங்க? ஹவு அப்படின்றத ஆன்சர் பண்ணது இல்லையா? ஸோ இது வந்து அட்ஜங்க்ட். தேன்றது சப்ஜெக்டு, டான்ஸ்டுன்றது வேர்பு. ஸோ இது வந்து ASV பேட்டர்ன். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது வந்து ASVO பேட்டர்னு. லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர்ன்றது வந்துட்டு எப்போ? இதுவும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். வி விசிட்டட் டெல்லி. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட். ஸோ முன்னாடி வந்து ஏ வருது. ஸோ இது வந்து ASVO பேட்டர்னு. டுடே ஐ வில் டான்ஸ். ஐ வில் டான்ஸ்ன்றது வந்து சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட். ஸோ டுடேன்றது வந்துட்டு அட்ஜங்க்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ASVC பேட்டர்னு. yesterday he became unconscious. he becameன்றது வந்து உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. அதனால் இது வந்து SVC பேட்டர்னு. முன்னாடி இருக்கிறது வந்துட்டு எப்போ? எஸ்டர்டே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ? டுடே. ஸோ இந்த he is happyன்றது SVC. முன்னாடி வந்து A வருது பாருங்கள். இங்கேயும் SVC, முன்னாடி வந்து A வருது. ஸோ இது ASVC பேட்டர்ன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ASIODO. ஸோ எஸ்டர்டே ஐ டோல்ட் ஹிம் த ட்ரூத். எஸ்டர்டேன்றது வந்துட்டு அட்ஜங்க்டு, ஐன்றது சப்ஜெக்டு, டோல்ட் அப்படின்றது டோல்ட் ஹூம் ஹிம்
இல்லையா? அப்போ வந்து ஹூம்ன்ற கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணுறதுனால அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன சொன்ன, வாட் டிட் யூ டெல், த ட்ரூத். ஸோ இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ASIODO. நெக்ஸ்ட்டு ஆன் கிறிஸ்மஸ் டே. ஸோ இது வந்து அட்ஜங்க்ட். தே சப்ஜெக்ட். கேவ். whom, us. What did they give? Presents. So SVIODO. ASVIODO. இங்கே வந்து வி வந்து ஆட் பண்ணல. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ASVIODO. ஓகேங்களா? ஸோ இதுதான் 12 சென்டென்ஸ் பேட்டர்ன். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, எஸ்வி, எஸ்விசி, எஸ்விஓ, SVIODO, SVA. இதுதான் 5 பேசிக் பேட்டர்ன்ஸு. இந்த மிச்ச 7 பேட்டர்ன்ஸ் வந்துட்டு இது மாதிரியும் வந்து கேட்பாங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்தேன். இந்த பேட்டர்ன்ஸ் வந்து இந்த 12 பேட்டர்ன்ஸ் பார்த்தாலே எப்படி உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதில் எந்த மிஸ்டேக்ஸும் வந்துட்டு உங்களுக்கு வராது. ஸோ கீழே வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களால் எவ்வளோ போட முடியுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து பாருங்கள். ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ ஹாப்பி. ஆர் அப்படின்றது என்னது? வேர்பு. எஸ்ன்றது யூ. ஓகேவா? ஹாப்பி அப்படின்றது வந்து காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த பேட்டர்ன் வந்துட்டு VSC. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். வி கேவ் ஹிம் டின்னர். ஹூ கேவ் ஹிம் டின்னர்? வி. ஸோ வின்றது வந்து எஸ்ஸு, கேவ்ன்றது வந்து வேர்பு. வி கேவ் ஹூம் அப்படின்றத ஆன்சர் பண்ணுறதுனால we gave whom, him. ஸோ இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. we gave him what அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுனால இது வந்து DO, டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது SVIODO. we gave whom, him. what, dinner. ஸோ இது வந்து SVIODO. இது பார்த்தாலே தெரியுது ஹனி இஸ் ஆன்சர் ஆகலை, நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகலை சென்டென்ஸு. ஸோ இது வந்து SVC. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்துங்க. சடன்லி ஹீ பிகேம் அன்கான்ஷியஸ். சடன்லி. ஓகேவா? சடன்லின்றது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஏ. ஹூ, ஹீ. ஸோ இது AS. பிகேம். பிகேம்ன்றது உங்களோட வேர்பு. சடன்லி ஹீ பிகேம் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இது வந்து அன்கான்ஷியஸ் வந்து காம்ப்ளிமெண்ட். ஸோ இது வந்து ASVC. நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியா ஒன் த ஃப்ரீடம் இன் 1947. இந்தியான்றது சப்ஜெக்டு, ஒன் அப்படின்றது வேர்பு, ஒன் வாட், த ஃப்ரீடம் இல்லையா? ஸோ ஃப்ரீடம்ன்றது ஆப்ஜெக்ட்டு. இந்தியா ஒன் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடுது இந்தியா வின் பண்ணிடுச்சு. ஸோ அங்கேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வர்றது ஆப்ஜெக்ட் தான், காம்ப்ளிமெண்ட் கிடையாது. ஸோ இது SVO. இன் 1947 வென் அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணது இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து SVOA. நெக்ஸ்ட் பாருங்கள். வேர் இஸ் மை பென்? வேர் எங்கே அப்படின்னு கேட்குது. ஸோ இது வந்து A. இஸ் இது V. மை பென் இதுதான் சப்ஜெக்ட். ஸோ இது வந்து AVS. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. வேர் இஸ் மை பென்ன்றது வந்துட்டு AVS பேட்டர்ன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். இதுதான் நம்ம பார்த்த ரொம்ப காமனான அந்த ஃபஸ்ட்டு ஒன். த கேர்ள்ஸ் ஆர் சிங்கிங். இது என்னது? இது வந்து ஒன்றுமே இல்லை. இது வந்து சப்ஜெக்ட் வேர்பு SV பேட்டர்ன். நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, மோஸ்ட்லி 90% இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. தே எலெக்டட் ஹிம் த லீடர். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க SVOC பேட்டர்ன்.
தே எலெக்டட்னாலே உங்களுக்கு மீனிங் வந்துடுது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வர்றது வந்து ஆப்ஜெக்ட்டு. தே எலெக்டட் ஹிம் த லீடர். இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதாவது ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுது. அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னால் தான் இந்த சென்டென்ஸ் வந்து நிறைவு பெறும். ஓகேவா? தே எலெக்டட் ஹிம் த லீடர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது ஈஸி. ஹீ கேவ் மீ த புக் லாஸ்ட் வீக். ஹீ கேவ் ஹூம்? எனக்கு. மீ. ஸோ SVIO என்ன கொடுத்தாங்க? வாட் டிட் ஹீ கேவ்? த புக். DO லாஸ்ட் வீக்ன்றது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். வென் அப்படின்றத ஆன்சர் பண்ணுது. ஸோ இது வந்து SVIO DO A. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஹீ ஸ்போக் கர்டியஸ்லி. ஹீ ஸ்போக் அப்படின்னாலே நம்மளுக்கு மீனிங் வந்துடுது. அவர் பேசினார். SV. நெக்ஸ்ட்டு ஹீ ஸ்போக். ஹவு டிட் ஹீ ஸ்போக்? ஹவு டிட் ஹீ ஸ்பீக்? ஸோ இவர் வந்து கர்டியஸாக ஸ்பீக் பண்ணார். ஸோ இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஹவுன்ற கொஸ்டினை ஆன்சர் பண்ணுது. ஸோ இது வந்து SVA. SVAவும் SVCயும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டெல் மீ த ட்ரூத். டெல் அப்படின்றது என்னது? வேர்பு. நல்லா பாருங்கள், டெல் அப்படின்றது வேர்பு. நெக்ஸ்ட்டு மீ த ட்ரூத். மீன்றது தான் உங்களோட சப்ஜெக்டு. என்னது? த ட்ரூத். வாட் த ட்ரூத். ஸோ இது வந்து VSO பேட்டர்ன். ஸோ இந்த AVS VSOலாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்ன். ஆஃபன் கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் இதை ஐடென்டிஃபை பண்ணவும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஹீ ஆஃபன் பிகம்ஸ் ஆங்க்ரி. ஹீன்றது சப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரியும். ஆஃபன், ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அடிக்கடி அப்படின்று சொல்கிறாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து SA. பிகம்ஸ்ன்றது வேர்பு. ஹீ ஆஃபன் பிகம்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகலை, நம்மளுக்கு சென்டென்ஸ் மீனிங் வரல. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட். இது SAVC. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், I met him in mall yesterday. I met whom? Him. எங்கே? In mall. எப்போ? Yesterday. இந்த in mall yesterday ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது வந்து SVOAA பேட்டர்ன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சென்டென்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரீடிங் மேட் him a complete man. ரீடிங் அப்படின்னு பார்த்த உடனே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது சப்ஜெக்ட் தான். ஸோ சப்ஜெக்டாக வந்து இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட் எது வேணாலும் வரலாம் இல்லையா? ஸோ ரீடிங் மேட் whom him. ஸோ இது IO. வாட் அ கம்ப்ளீட் மேன். ஸோ இது வந்து SVIODO. ரீடிங் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி வேறு ஏதோ பேட்டர்ன்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸு. இந்த 14 எக்ஸாம்பிள்ஸு, இந்த 12 பேட்டர்ன்ஸு, பேசிக் 5 பேட்டர்ன்ஸ் ப்ளஸ் 7 பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணாலே போதும். சென்டென்ஸ் பேட்டர்னில் எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க. எதுனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.